வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகுள்ளதாம். பிரச்சார வாகனத்தின் சிசிடிவி காட்சிகளை நான் தருகிறேனாம். போலீசிடம் ஒப்புக்கொண்ட தாவைக்க தலைவர் விஜய். வாங்க வீடியோவை மூலியமாக கண்டலாம். அதாவது கரூர் தாவைக்கா பரப்புரை கூட்டத்தில் நெரிசல் சிக்கிய 41 பேர் பலியான நிலையில் தான் பரப்புரை வாகனத்தின் சிசிடிவி காட்சிகளை காவல்துறையிடம் ஒப்படைக்க சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் உத்தரவிட்டிருந்தாராம். இந்த நிலையில்தான் அவற்றை கொடுக்க விஜய் அவர்கள் ஒப்புக்கொண்டதாகவும் தகவல் எல்லாம் வெளியாகுள்ளது. இந்த தகவல் அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பை எல்லாம் கிளப்பி வருமா. அதாவது கரூர் தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் தேர்தல் பரப்பின் போது கூட்ட நெரிசல் சிக்கிய 41 பேர் உயிர்ந்து விட்டார்கள். இதில் சின்னஞ்சிறு குழந்தைகள், பெரியவர்கள், சிறியவர்கள், பெண்கள் என அனைத்து பேருமே என்று தெரியாமல் இருந்து கொண்ட சோகமானது தமிழகம் மற்றும் இந்தியாவையே இது உலுக்கி போட்ட ஒரு துயர சம்பவமாக தான் இதை தமிழகத்தில் பார்க்கப்படுகிறதா. அதாவது இந்த நிலைப்பாடு ரோடு ஷோக்களுக்கு ஒரு நெறிமுறை வகுக்க கோரி தாக்கல் செய்த மனுவானது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் தலைமையில் நேற்று விசாரணைக்கு வந்ததா. அப்போது விஜய் மீதும் கட்சி மீதும் நீதிபதி சரமாரியான விமர்சனங்கள் எல்லாம் முன்வைத்தாராம். அதில் நடிகர் விஜய் பயணித்த பேருந்தின் மோதி விபத்து ஏற்படாத வீடியோக்கள் வெளியாகின. இதில் சம்பந்தமான வழக்குகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டதா, நீதிமன்றம் கண்முன் வேடிக்கை பார்க்க முடியாது என்று அவர் கூறியிருந்தாராம். அது மட்டுமின்றி வீடியோக்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வேதனை அளிக்கிறது. ஓட்டுநர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதா, அதாவது இருவர் மட்டும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள், மற்றவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எல்லாம் இல்லை, வழக்கு பதிவு என்ன தடை, புகார் இல்லாவிட்டாலும் வழக்கு நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று நீதிபதி கேட்டுக்கொண்டாரா. அது மட்டுமின்றி கரூர் நிகழ்ச்சியில் தொண்டர்கள், ரசிகர்கள், மக்கள் உள்ளிட்டோரெல்லாம் அப்படியே விட்டுவிட்டு ஒரு பொறுப்பற்ற முறையில் தலைவர் விஜய் அவர்கள் அந்த இடத்திலிருந்து தப்பியோடி விட்டாராம். கரூர் நிகழ்ச்சியில் தலைவர் விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை என நீதிபதி கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் தாய்வைக்க தலைவர் விஜய் மீது குற்றங்கள் சாட்டியுள்ளாராம். அது மட்டுமின்றி நீதிபதி மேலும் கூறுகையில், நாமக்கல் கரூர் தேர்தல் பரப்புரை கூட்டம் நடைபெற்ற இடத்தின் அத்தனை சிசிடிவி காட்சிகளையும், குறிப்பாக விஜய் சென்ற பரப்புரை வாகனத்தின் உள்ளேயும் வெளியேயும் இருந்த சிசிடிவி காட்சிகளை பதிவுகளெல்லாம் கண்டிப்பாக சேகரிக்க வேண்டுமென சிறப்பு புலனாய்வு குழு உத்தரவு பிறப்பித்துள்ளதா. அதேபோலதான் சிறப்பு புலனாய்வுக்கூடம் பேருந்தின் சிசிடிவி காட்சிகளை ஒப்படைக்க விஜய் சம்மதம் தெரிவிக்கப்பட்டதா தகவல் எல்லாம் வெளியாகியுள்ளதா. அதாவது கரூர் சம்பவத்தில் ஐஜி அஸ்கரா கார் தலைமையில் சிறப்பு புலனாய்வு அமைப்பு நீதிமன்றம் ஒன்று உத்தரவிட்டார். இந்த உத்தரவின் பேரில்தான், அதாவது ஐஜி அல்சா காரஸ் தலைமையில் தான் குழுவில் எஸ்பிக்கள் விமலா, சியாமலா தேவி உள்ளிட்டெல்லாம் இடம்பெற்றார்கள். அவர்கள் எல்லாம் கண்டிப்பாக கரூர் தொடர்பான சம்பந்த தொடர்புகளை எல்லாம் கோப்புகளை சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைக்க காவல்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டதாம். இதனைத் தொடர்ந்துதான் விஜயின் பரப்புரை வாகனத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கண்டிப்பாக இந்த விசாரணை குழு அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். ஒப்படைத்தால் மட்டுமே கண்டிப்பாக கரூரின் துயர சம்பவத்திற்கு கண்டிப்பாக ஒரு விசாரணை, அதாவது ஒரு நீதி கண்டிப்பாக கிடைக்கும் நிலையில் தான் இதை பார்க்கப்பட்டு வருகிறதா. மேலும் அது மட்டுமின்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறார் என்பது மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது. அது மட்டுமின்றி மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.